எப்பொருள் உட்காந்துக்கு எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் வணக்கம். ஐயா பக்கம் எத்தனைங்க ஐயா? மூணாம் பாடம் உங்களுக்கு படிக்க சொன்னேன். மூணாம் பாடம் படிக்கலாம். மூணாம் பாடத்தில் எப்பொருள் யார் யார் கேட்பனும். பொறியாளர் வெங்கடேசன், பொறியாளர் பழனிவேல் இன்னைக்கு விடுமுறையா? பழனிவேல் விடுமுறை. பழனிவேல் ஐயா ஒரு வெளியில ஐயா இருக்கேயா. எங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்களா? ஆமா ஐயா, பஸ்ல போயிட்டு. சரி, அப்ப நிறுத்திங்க, அப்புறம் வாய்ப்பு இருப்ப பேசுங்க. சரி, நீருணவு முறையை பற்றி நம்ம பேசும் பொழுது முன்னாடி பக்கம் 43 அந்த விசித்தி சக்கரத்தை பத்தி பேசலாம். நம்ம பசிதாக்கத்தை கட்டுப்படுத்த அந்த நமக்கு எல்லா சக்தியும் வந்துடும். அந்த விசித்தி சக்கரத்தை அழுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. சில பயிற்சி பண்றாங்க, பல வகையான பயிற்சி பண்றாங்க. நம்ம அந்த தொண்டை அப்படின்னு பண்றோம், அதெல்லாம் தானா வந்துடும். அதெல்லாம் இதை பண்ணாவே, அதாவது இது திருவள்ளுவர் முறை வந்து ரொம்ப எளிமையானது. எந்த பயிற்சியும் பண்ண தேவையில்லை, அகத்தூய்மை பண்ணினால் போதுமானது. திருவள்ளுவர் வந்து அந்த ஜீரண நீரை வந்து பூச்சித்தலை வச்சுக்க சொல்றாரு. பூச்சித்தலை வச்சுக்கிட்டா எல்லா சக்தியும் தானா வந்துடும். எந்த பயிற்சியும் பண்ண தேவையில்லை. எந்த பயிற்சியும் பண்ண தேவையில்லைங்க ஐயா. மூச்சு பயிற்சி, தியானம், இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாங்க பண்றது இல்லை. ஏன்னா பண்ணக்கூடாது, சொல்லித்தராம நாம அதுக்கு போகக்கூடாது. சொல்லித்தராம இது 4ஆம் நிலையோட நிறைவு செய்யறோம். இந்த பூமியில 4ஆம் நிலையோட நிறைவு செய்கிறோம். நீங்க புத்தகத்தை காட்டுங்க, அப்படி இப்படி காட்டுங்க. ரைட், புத்தகத்தை 4ஆம் நிலையோடு நிறைவு செய்கிறோம். அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம 3வது பாடத்துக்கு போலாம். 43ஆம் பக்கம் மேல பாருங்க. அதாவது விசித்தி சக்கரத்தை ஒரு விதமான மூச்சு பயிற்சியினால் அவர் செயல்புற வைக்கிறார். விசித்தி சக்கரம் முதுகெலும்பில் அமைக்கப்பட்டுள்ள 5ஆம் சக்கரம். அப்ப அந்த முதுகெலும்பு நல்லாயிரும். இப்ப முதுகெலும்பு இப்ப மறுபடியும் 30% ஆயிரும் உங்களுக்கு. அப்ப 25 நாள் உங்களுக்கு அதாவது ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு 20%ன்னா 25 நாள் உங்களுக்கு 100% குணமாயிரும். இப்ப 30% குணமாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் வேகமா குணமாயிரும். மூஞ்சி மாறிட்டு வருது. நல்லா மூஞ்சி வந்து அந்த கருப்பெல்லாம் போய் அந்த ரத்தோட்டம் அதிகமாகுது. ரத்தோட்டம் நீங்க கண்ணாடியில பாருங்க. அந்த ஏன் இழைக்குது? கொழுப்பு குறைஞ்சிட்டு வருதுங்க. அசுத்தங்கள் எல்லாமே சேர்ந்து கொழுப்பு, தேவையற்ற கொழுப்பு, தேவையற்ற உப்பு, தேவையற்ற நீர், இதெல்லாம் குறைஞ்சிட்டு வரும். குறைஞ்சிட்டு வந்து அது வந்து குறைஞ்சிட்டு சுத்தமாயிட்டு வருது. இப்ப நன்கு சுத்தமான பிறகு உடல் எடை குறையவே குறையாது. உடல் எடை, அதுதான் தூய்மை நிலை. அதுலதான் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும். அந்த தூய்மை நிலையில் தான் நீங்க நீர் பயிற்சி பண்ணணும். இப்ப நீங்க பண்ணக்கூடாது. இப்ப அகத்தூய்மை மட்டும் ஒருவேளை நான் இப்படி அகத்தூய்மை பண்ணிட்டு வர்ற மாதிரி நீங்களும் அகத்தூய்மை பண்ணணும். நாம பிறருக்கு சொல்லித்தராமல் 5வது நிலை, 6வது நிலை, 7வது நிலை, 8வது நிலைக்கு போகக்கூடாது. இப்ப 4வது நிலையோட நிறுத்திக்கிறோம். 4வது நிலையோட பூமியில கல்வி முடிஞ்சது. இப்ப நம்ம அதனாலதான் நான் வந்து இப்ப 5, 6, 7, 8 இந்த 4 ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. தியானத்தை ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அப்புறம் சமாதி ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஆனா அதை நோக்கிதான் இது போகும். சரியா? இப்ப நம்ம அதுக்கு போகக்கூடாது. 4ஓட நின்று உலகத்துக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஐயா 4வது நிலைனா நம்ம என்ன பண்ணணும்? 4வது நிலைனா என்னங்க ஐயா? 4வது நிலையில காற்றிலே வாழுகின்ற நிலை, அது பிராணாயாமம், பிராணசக்தியில் வாழுகின்ற நிலைன்னு பேரு. இப்போ 2வது நிலை பண்ணிட்டு இருக்கிறீங்க, நியமம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நியமம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க?
நியமம். நியமம் பண்ணிட்டு இருக்க நியமத்துல இருந்து அகத்தூய்மை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப அகத்தூய்மை பண்றோம். நமக்கு வந்து என்ன ஆசனம் தேவையில்லை. ஆசனம்ங்கிறது 3வது நிலை. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். இப்ப வந்து நியமம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நியமம் பண்றதுனால ஆசனம் பண்ண தேவையில்லை. இப்ப 4வது நிலை பிராணசக்தியில ஆசனம் ஆசனம் தியானம் பண்ண தேவையில்லைங்களா ஐயா? ஆசனம் பண்ண தேவையில்லை. எதுவுமே பண்ண தேவையில்லை. 4வது நிலையோட நிறுத்திக்கிறோம். 4வதோட நிலையில நிறுத்திக்கிறோம். மூச்சு பயிற்சியில வாழ்ற மாதிரி. என்னது? சுவாசத்திலே வாழ்ற மாதிரி மூச்சு பண்ணிக்கிறோம். பயிற்சி. பிராணன் என்பது மூச்சு. மூச்சு என்பது மூச்சு பயிற்சியில வாழ்றது இல்ல. அது இயற்கையாக சுவாசத்துல வாழ்றது. அது பிராணசக்தி, விண்வெளியினுடைய ஆகாய சக்தியில வாழ்றது 4வது நிலை. மூச்சு பயிற்சியில் வாழ்வது அல்ல. சரிங்க ஐயா. இப்ப நீங்க மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க ஐயா. நான் மூச்சு உடம்பு பயிற்சி மட்டும் பண்ணிட்டு இருக்கேனா? பண்ணிட்டு இருக்கேன். உடம்ப நியமம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நியமம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த நியமம் தான் நியமம். திருமூலரால் பரிந்துரைக்கப்படுவது. இந்த நியமம் தான் உலகத்துல 2 பேர் தான் பரிந்துரைக்கிறாங்க. நியமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம். இப்போ நியமம் பண்றீங்க. நியமம் பண்றப்போ தானாவே காற்றுக்கு வந்துடும். நியமம்ங்கிறது 2வது நிலை. 3வது நிலை வந்து ஆசனம். 4வது நிலை வந்து காற்று வழி, அதாவது பிராணசக்தியில வாழ்றது, சுவாசத்துல வாழ்றது. இப்ப 2 செய்யறப்ப 3 தேவையில்லை. அப்ப டபுள் ப்ரமோஷன். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. டபுள் ப்ரமோஷன் ஒரே நேரத்துல ஜம்ப் ஆகி அடுத்த நிலைக்கு போயிடுறது. தகுதி வாய்ந்த மாணவனுக்கு படிநடை தேவையில்லை. தகுதி வாய்ந்த மாணவனுக்கு தூக்கி 4வது படியில போட்டுடலாம். எப்பயுமே தகுதி வாய்ந்த மாணவனுக்கு சிறப்பு செய்யணுங்கிற மாதிரி நீங்க அந்த நியமம் செய்கின்ற பொழுது 3வது நிலை ஆசனம் தேவையில்லை. டபுள் ப்ரமோஷன். இப்ப புரியுதா? நீங்க 2வது செய்யறப்போ 2வது ஒழுங்கா செஞ்சீங்கன்னா 3வது படிக்கு போக இப்ப 4வது படிக்கு போயிட்டு இருக்கிறீங்க. 4வது பிராணசக்தியில வாழ்றது. பிராணம்னா ஆகாயத்திலிருந்து சக்தி அப்படியே எடுத்துக்கிறது. சரிங்க ஐயா. அதனாலதான் வேகமா நோய் குணமாகுது. இன்னைக்கு செஞ்சு பாருங்க, நல்லாவே நீங்க கூட்டலாம். இன்னைக்கு நீங்க வந்து நீங்க என்ன பண்ண, ஒரு வாளியே தூக்கிட்டு போகலாம். வாளி தூக்கிட்டு போய் ஒரு வாளியை தண்ணி ஊத்தி எடுத்துட்டு போகலாம். எடுத்துட்டு போய் வீட்டுக்கு. ஐயா இன்னைக்கு சாப்பாடு சாதம் கொஞ்சம் கூட இல்லாம வெறும் வெள்ளரி பிஞ்சும் முட்டைக்கோசு மட்டும் சாப்பிட்டு தண்ணியோட இருக்கலாம்னு இருக்கேங்க ஐயா. பண்ணு தரேன். முட்டைக்கோஸ் நல்லா வேக வச்சுக்குங்க. வேக வச்சு முட்டைக்கோஸ் சரிங்க. முட்டைக்கோஸ் நல்லா வேக வச்சுக்கங்க. ம். உப்பு காரம் கம்மியா சரிங்க. போட்டுக்க. எண்ணெய் நல்லா ஒரு தாளிச்சுங்க. அதை வச்சுக்கிட்டு வெள்ளரிக்காய் கூட வேக வச்சுக்கலாம். ஒண்ணும் பண்ணாது. வெள்ளரிக்காயும் வேக வைக்கலாம். சரிங்க. பச்சையாவும் சாப்பிடலாம், வேக வச்சும் சாப்பிடலாம். வெள்ளரிக்காய் வேக வைக்கிற வெள்ளரிக்காய் இருக்கு. சரி. அதாவது பருப்பு குழம்புல போடுற வெள்ளரிக்காய் கிடைக்குது. பருப்பு குழம்பு பெருசு பெருசா முத்தலாம், பெருசு பெருசா இருக்கும். அது ஒரு வகை வெள்ளரிக்காய் கர்நாடகாவில் கிடைக்குது. இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி கிடைக்குது. சரி. தமிழ்நாட்டிலையும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் நிறைய காய்கறிகள் கிடைக்குது. அதே வெள்ளரிக்காய் தான். வெள்ளரிக்காயில கொஞ்சம் அந்த தோல் கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இது லேசா இருக்கும். உண்மையாலுமே இதெல்லாம் வந்து வேக வச்சு சாப்பிடலாம். நீங்க முட்டைக்கோஸ் வேக வச்சு சாப்பிடணும். நல்லா பொரியல் பண்ணி கடலப்பருப்பு உளுந்தல் போட்டு கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் பொட்டுக்கலை போட்டுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு வேக வச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்றப்ப லேசாக பொட்டுக்கலை தேவி, எலுமிச்சை பழம் தேவி, வயிறு நிறைய சாப்பிடுங்க. சாப்பிட்டு அந்த வெள்ளரிக்காயும் பொடி பொடி நடிக்கி சாப்பிட்டு நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நாக்கு ஏமாத்திருக்கும். லெமன் டீ குடிச்சிட்டு லெமன் அது ஒன்றும் தப்பு இல்லை. குடிங்க. சரி, லெமன் டீ குடிங்க. அதெல்லாம் அப்போ இப்போ மூஞ்சி மாறிட்டு வருது, அந்த உடம்பு சுருங்கிட்டு வருது. உடம்பு சுருங்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்குங்க. அதாவது அசுத்தம் பண்ண இப்போ நியம பயிற்சி பண்றீங்க. நியம பயிற்சி பண்றதுனால எல்லா புண்ணும் சரியாயிரும். இப்போ அங்கே பிள்ளை புண்ணு இருந்திருக்கு. அந்த முதுகுல வந்து அது புண்ணு இருந்திருக்கு. L4 L5 L6ங்கிற படம். இந்த படமெல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க. எக்ஸ்ரே எடுத்தானுங்களா? ஸ்கேன் பண்ண எல்லாம் பண்ணியிருப்பானுங்க. இருந்தால் அந்த ரிப்போர்ட் அனுப்புங்க, நான் பார்க்குறேன். ஸ்கேன் இருந்தால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா அந்த புண்ணு ஆயிரும். என்ன ஆயிரும்? உராய்ஞ்சு புண்ணு உயிரே போயிடும். மரண வலி வெடிக்கும். சாதாரண வலி இல்லை. அதெல்லாம் L4. சூசைட் பண்ணிக்கலாம்னு கூட நினைச்சேங்க ஐயா. ஸ்டார்டிங்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன இடுப்பு வலி வந்த புதுசுல உட்கார முடியாது, நிக்க முடியாது, நடக்க முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாம இருந்ததுங்க ஐயா ஸ்டார்டிங்ல. ஆமா. அந்த பிள்ளைங்க 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பா நான் தற்கொலை பண்ணியிருப்பேங்க ஐயா. அந்த அளவுக்கு வலி. அதுக்கப்புறம் தான் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என் வேலையை செஞ்சுக்கிட்டு நான் இருந்தேன். 10 நிமிஷம் கூட உட்கார முடியாதுங்க. அன்னைக்கு நான் வந்து 2 மணி நேரம் உட்காந்துட்டேன். ஆனா 10 நிமிஷம் கூட என்னால உட்கார முடியாது. வலி வந்த புதுசுல 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னங்க ஐயா. அப்பா, நினைச்சு பார்க்க முடியாத வலி. என்னது? நினைச்சு பார்க்க முடியாத வலிங்க. எல்லாரும் தூங்குவாங்க. நான் மட்டும் அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன் நைட்டு ஃபுல்லா. வலி தாங்க முடியாதுங்க. எதுவுமே என்னால பண்ண முடியாது. எதுவுமே அது முடங்கி இதுக்குதான் முடங்கி போதல், முடக்குவாதம். அப்ப உயிரும் நல்லா இருக்குது,
உடம்பும் நல்லா இருக்குது, உயிராற்றல் இருக்குது, உடம்பும் இருக்குது. ஆனா உள்ள வலி இருக்குது. அதான் விஷயமே. நினைச்சு பார்க்க முடியாது. உயிர் இருக்குது, உடம்பும் இருக்குது. உயிரும் இருக்குது, உடம்பும் இருக்குது. ஆனால் உடல் இயங்க மாட்டேங்குது. இப்ப புரியுதா? அப்ப புரியுதுங்க. அப்ப என்ன மனசு என்ன பண்ணுது? அப்ப உடல் இயங்க மறுக்கிறதுனால அப்ப என்ன பண்றீங்க? செயற்கையாக கொலை செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. இது ரொம்ப கொடூரம். இது நிறைய பேர் கொலை பண்ணிக்கிறாங்க. நிறைய பேரு கொலை பண்ணிக்கிறாங்க. குழப்பம். அதுக்கு அந்த அட்டாங்க யோகத்தில் நியமம் என்று சொல்லக்கூடிய அகத்தூய்மை அகத்தூய்மையை கண்டுபிடிச்சது வெங்கடேசன் தான். அகத்தூய்மை 2000 ஆண்டு 3000 ஆண்டு 4000 ஆண்டுக்கு அப்புறம் பல ஆயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறார். 30 ஆண்டுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு தன் உடம்பை ஆராய்ச்சி பண்றாரு. அதுதான் விஷயம். அதுக்கு காரணமே அந்த ஜெர்மனி டாக்டருடைய தத்துவம். அவர் என்ன பண்ணாரு? அறிவை வைத்துக்கொண்டு எப்படி சாப்பிடுவது, அறிவை வைத்துக்கொண்டு அவர் நீரிழிவு முறை சொல்லுகிறார். அவரு சளி குறைந்த உணவு முறை சொல்லுகிறார். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு திருவள்ளுவர் எங்க சொல்லுகிறார்? திருவள்ளுவர் 942 சொல்றாரு. அதை கண்டுபிடிக்கிறார் பாருங்க. ஜெர்மன் டாக்டர் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அதுக்கு ஆதாரம் திருக்குறளை தேடுறாரு. திருக்குறள் இந்த மருந்துக்கு அதிகாரத்துல வருது. அருமை அருமை. அதுக்கப்புறம் அதுக்கு ஆதாரம் 261. 261னாவே ஜீரண நீரை நிறுத்தி பழகினால் எந்த உயிரையும் கொள்ள தேவையில்லைன்னு நிலை வருது. அதுதான் தபம்னு எழுதுறாரு. தபத்துல கொண்டு போய் நோயை சொல்றாரு. ஆச்சரியம். இப்போ மருந்துங்கிற இதுல நோயை பத்தி சொல்லலாம். தபத்துல நோயை பத்தி சொல்றதுங்கிறது உலக அதிசயம். அது தபம் செய்தனாவே உன்னுடைய பசி நோயை நிறுத்துதல் தபம்ங்கிறாரு. நோயை பத்தி பேசுறது மருந்துல பேசணும். மருந்து உணவு இதை நோயை பத்தி பேசலாம். ஆனால் தபம் என்பது உன்னுடைய பிறவி நோயான ஜீரண நீரை, அதுதான் நோய், அதுதான் கொடூரம், அதுதான் கொடூர நோய்கிறாரு. அந்த நோயை வந்து வெல்லுதுதான் தபம்ங்கிறாரு. அப்படி வென்றுட்டீங்கன்னா மரணத்தை அது கீழே பார்த்தீங்கன்னா மரணத்தை வெல்லலாங்கிறாரு. எப்போ பசி தாகத்தை நீ இப்ப நீங்க மரணத்துக்கு போலான்னு சொல்றீங்க. ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனம் வருது. செத்து போறலாங்கிற கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் வருது. ஆனால் திருவள்ளுவர் சொல்றாரு, நீங்கள் இது இந்த 261 உற்றுநோய் நோன்றல் அந்த பிறவி நோய் வென்று விட்டால் கீழே 269வது குறள்ல என்ன எழுதுறது தெரியுமா? மரணத்தை வெல்லலாம்னு எழுதுறாரு. அப்ப நீங்க மரணத்தை வெல்றதாக அர்த்தம். நல்ல வேலை இனியன்ட்ட வந்தங்க தப்பிச்சிங்க. இல்லடே அவ்வளவுதான் முடிஞ்சு. இது எத்தனை நாள் இப்படி போராடிட்டு இருப்பீங்க? எப்படி முடிவு எடுத்தீங்க வரலான்னு? ஐயா, நான் இந்த உணவு இல்லாமல் வாழ்ற கலையை வந்து அப்படியே நானா தேடிக்கிட்டே இருந்தேங்க. அது எங்க கிடைக்கும்னு தெரியல, யாரு சொல்லி தராங்கன்னு தெரியல. நானா ஒரு வருஷமா தேடிக்கிட்டே இருந்தேங்க ஐயா. அது பிரபஞ்சமா பார்த்து என் போன்ல யூடியூப்ல நீங்க வந்தீங்க ஐயா. ம் அது தேடல் இருந்தங்காட்டியாச்சு. உணவில்லாமல் வாழும் கலை யார் சொல்லி தர்றாங்கன்னு உணவில்லாமல் வாழும் கலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? போன வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க திண்டுக்கல் விபாசனா போகும்போது அங்க ஒரு பையன் வந்திருந்தாருங்க ஐயா. உணவு இல்லாமல் வாழ்ந்துகிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப வந்து அந்த பையன்கிட்ட போன் நம்பர் வாங்காம வந்துட்டேன். அப்ப இது எங்க கிடைக்கும், யார் சொல்லி தராங்க, யார் பயிற்சி கொடுக்குறாங்க, நம்ம எங்க போய் கத்துக்கிறது அப்படின்னு இப்ப 1 வருஷமா நானா யோசிச்சுட்டே இருந்தப்ப அது பிரபஞ்சம் உங்களை காமிச்சு கொடுத்துருச்சுங்க ஐயா. அந்த பையன் பேர் என்ன? திண்டுக்கல்ல நான் பயிற்சி கொடுத்துறேன். திண்டுக்கல்ல ஒரு 20 பேருக்கு நான் பயிற்சி கொடுத்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. அந்த பையன் பேரு பாஸ்கருங்க ஐயா. திண்டுக்கல் பாஸ்கரா? சரி, சொல்லியிருப்பானே இந்த மாதிரி திண்டுக்கல்ல போய். அந்த பையன் எந்த ஊருன்னு தெரியலங்க ஐயா. நாங்க அங்க தியானம் பண்ண விபாசனா திண்டுக்கலுக்கு மெடிடேஷன் சென்டருக்கு போகும்போது அந்த பையன் அங்க வந்திருந்தாரு. அப்ப அவரு உணவே உண்ணாம தண்ணி மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாரு அங்க. அப்ப நான் கூப்பிட்டு பேசினேன். பேசினப்ப அது ஏதோ ஒரு புக் அந்த தம்பி, அதாவது நம்ம வந்து நடமாடும் தாவரம், உணவு சொல்லக்கூடாது, நம்மளாம் நடமாடும் தாவரம்னு சொல்லி தம்பி கிட்ட சொல்லி இருக்காரு. போன் நம்பர் வாங்காம வந்துட்டாங்க. அந்த பையன் திண்டுக்கல், நாங்க பார்த்து திண்டுக்கல், ஆனா எந்த ஊருன்னு தெரியல. பக்கமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுதான் உண்மை. அப்ப அந்த பையனுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்காரு. அவன் பாரு நடமாடும் தாவரம் சொல்லி இருக்கிறான். தொலைபேசி பண்ணாம வந்திருக்கேன். அதுதான் உங்க விழிப்புணர்வு அற்ற தன்மை. இப்ப நான் காலையில இருந்து ஒரு திருச்சி டாக்டர் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அவர் பிசிக்ஸ் மாஸ்டர், பணி நிறைவு பெற்றவர். அவர் வந்து திருச்சியில வந்து சர் சிவராமன் அறக்கட்டளை, சர் சிவராமன் சயின்ஸ் ட்ரஸ்ட் அறிவியல் கழகம்னு தேடிட்டே இருந்தேன் நான். இப்பதான் அவ எடுத்து பிடிச்சேன். நான் ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருந்தேன். இது ஒரு குறிப்பு. இந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பணும். இப்போ வந்து குவாண்டம் பேட்டரி நான் வந்து குவாண்டம் பேட்டரி வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த குவாண்டம் பேட்டரி வந்து கார்பன் வந்து எப்படி வேலை செய்யுது, சாகாத பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு
சரி இந்த அறக்கட்டளைக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு இதை எழுதி வச்சிருந்தேன். பாருங்க இதில் எழுதி வச்சிருந்த கண்டுபிடிச்சிட்டேன். எப்போதுமே எழுதி அதான் ஐயா. வச்சிருக்கேன். இது ஒரு விஞ்ஞான கழகத்துல போய் சந்திச்சேன் நான். போன வருஷம் வந்து விண்வெளித்துறை மாநாடு நடந்தது சிவகாசியில காளீஸ்வரி கல்லூரியில. அப்ப நானும் என் பொண்ணு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிசிக்ஸ்ல வந்து ஏதாவது சாதனை பண்றவங்களை கூப்பிட்டு மரியாதை பண்ணாங்க. அப்ப என்னுடைய பொண்ணு வந்து விண்வெளிக்கு உணவில்லாமல் செல்வது எப்படி அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணாங்க. சரி விண்வெளிக்கு சரிங்க ஐயா. உணவெல்லாம் எப்படி செல்வது அப்படிங்கிற பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த தகவல் கொடுத்தாங்க. அந்த அப்ப அப்ப கிளாஸ் என் பொண்ணு அந்த விண்வெளிக்கு உணவெல்லாம் எப்படி போறது அப்படின்னு அந்த சிவகாசி காளீஸ்வரி கல்லூரியில பெரிய கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி, கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவர்கள் என்னமோ படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பணக்கார கல்லூரி. அந்த கல்லூரியில எப்படி விண்வெளி செல்லுகின்ற பொழுது அவங்க விண்வெளித்துறை அஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து ஆர்வம். விண்வெளியில வந்து எப்படி உணவு இல்லாமல் போறதாங்க. நான் கூட இந்த புத்தகத்தை கொண்டு போயிருந்தேன். ஒரு 4-5 பேருக்கு புத்தகத்துக்கு ஒரு 5-6 பேருக்கு புத்தகம் அன்பா கூட. அங்க போற எல்லாமே டிஆர்டிஓ ராணுவத்துறை வந்திருந்தது, விண்வெளித்துறை வந்திருந்தது, ராணுவத்தில் ஆராய்ச்சி மையத்தில் வந்திருந்தாங்க, விண்வெளி மயிற்சி மன்னாதர் வந்திருந்தாரு, டாக்டர் டில்லி பாபு அவர் தான் வந்து ராணுவத்துறை சேர்ந்த ஒரு சிறப்பு ஆராய்ச்சியாளர். அவர் டாக்டர் டெல்லி பாபு விமானத்தை வடிவமைச்சு எரிபொருள் சம்பந்தமா அவருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு 4-5 பேர். அது சரி சரி. டாக்டர் டிவி வெங்கடேசன் தாபி வெங்கடேசன் சொல்லிட்டு பஞ்சாப்ல மொஹாலிங்கிற இடத்துல ஐஐடியில வந்து சீனியர் சயின்டிஸ்டா இருக்காரு. அவருக்கு கொடுத்தேன். யாருமே இதை படிச்சு பார்த்துட்டு எந்த பதிலுமே சொல்லல. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அடுத்த மாசம் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி கொடுத்தேன். போன வருஷம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அங்கே நிகழ்ச்சி நடக்குது. நான் ஆகஸ்ட் 15 அங்கே இருக்கேன். நான் 2 நாள் அங்கே தங்கியிருந்தேன். என் பொண்ணு 2 நாள் அவங்க கல்லூரி சார்பு தங்கியிருந்தாங்க. நான் உள்ள நானும் அங்கே சிவகாசியில் தங்கியிருந்தேன். அங்குள்ள சரி ஐயா. விடுதிகளையும் தங்கியிருந்தேன். யாருக்கும் தெரியாம விடுதியிலேயே நான் தங்கியிருந்தேன். அங்க இருக்கிற சாதாரண அந்த நிகழ்ச்சியில அந்த டாஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அஸ்ட்ரோ சொசைட்டின்னு என்னமோ இருக்கும். ஒருவனுக்கு பகுத்தறிவே கிடையாது. ஒருத்தனுக்கு கூட பகுத்தறிவே கிடையாது. பகுத்தறிவு கிடையாது. ஏதோ கண்டபடி தின்னுட்டு கண்டபடி பேசிட்டு இருக்கானே தவிர இது எப்படி இந்த புத்தகம்னு இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகம் என்ற சொந்த காசுல இருந்து கொடுத்தேன். 10 புத்தகம். ம். அது அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாணவர் வந்து அங்க ஒருத்தர் இருக்காரு, சுந்தர்ன்னு சொல்லிட்டு. அவர் கட்டட பொறியாளர், ரொம்ப அறிவியாளி, ரொம்ப நேர்மையானவர். அவர் சொன்னாரு, அவர் என்ன பண்ணாரு, என்னை கூப்பிட்டு அங்க நாள் தங்க வச்சாரு. அவர் கார்லயே கூட்டிட்டு போனார். மதுரைக்கும் சிவகாசி கார்ல கூட்டு போய் நீங்க அங்கேயே இருங்க, நீங்க எல்லாம் போய் முக்கியமான ஆளுகள்னு சொல்லி தங்க வச்சு எல்லா செலவும் அவர் ஏத்துக்கிட்டாரு. என்ன ஆச்சரியம் மாதிரி சரி இந்த சரி. மாணவர் சுந்தர்ன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நன்கொடை கொடுக்க விடுவார். அவரு தான் வந்து அவர் சொந்த ஊர் மதுரை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க கல்லூரி மாணவர்கள் அவங்க சார்பில் அவங்க தங்குறாங்க, என்னை வெளியே தங்க வச்சு நீங்க தொடர்ந்து போய் அந்த வகுப்பு நேரத்துல போய் வகுப்பு என்ன கவனிக்கிறான்னு பாருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி 2 நாள் பகல் புற இருந்தேன். ஒரு நாள் இரவு அங்கேயே தங்கினேன். அப்ப வந்து 10 புத்தகத்தை நான் கொடுக்குறேன். அப்ப அந்த செலவு கூட இந்த சுந்தர் ஏத்துக்கிட்டார். ரொம்ப அருமையான மனிதர். சரி, அவங்களுக்கு பகுத்தறிவே கிடையாது. ஒருத்தருக்கும் பகுத்தறிவு கிடையாது. இது எப்படி அது பாரு, என்ன கண்டுபிடிப்பெல்லாம் பேசினேன். கண்டுபிடிப்பெல்லாம் நிறைய பேத்துக்கு நான் பேசினேன். அதுல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த ரவிச்சந்திரன் சர்சிப் ராமன் சொல்லிட்டு ரொம்ப நேர்மையானவர். அவர் இந்த புத்தகத்தை வாங்கிட்டாரு. அன்பளிப்பு தான் கொடுத்த எல்லாத்துக்கும், யாருக்கும் பணம் வாங்கல. ஏன்னா யாரும் இது வாங்க மாட்டாங்க. யாரும் இது சரி கொடுனா சரிங்க. வாங்க மாட்டாங்க. நம்ம தேடி பிடித்து வாங்குறது என்பது வேற, வலுக்கட்டாயமா கொடுக்கறது என்பது வேற. நான் கொண்டு சரி போய் சேரட்டுங்கிறதுக்காக, இல்லை விஞ்ஞானிகள் பார்க்கட்டுங்கிறதுக்காக இப்போ அந்த எண்ணெய் பிடிச்சி நான் அனுப்பிச்சிருக்கேன். இப்படி எப்பயுமே கவனமா இருக்கணும். பரவாயில்ல இருந்துட்டு போட்டு. இப்போ வந்துட்டீங்கல்ல, இப்போ சரி அப்படியே கெடுத்திருந்தாலும் அவன் சொல்லித்தர போறதுல தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. இந்த புத்தகத்தை வாங்கணும் படிச்சிருந்தாலும் அவங்ககிட்ட அரைகுறையா கிட்ட படிச்சுட்டவன் தான். இருந்தாலும் அவன் அந்த ஒரு செய்தி மனசுல வச்சுக்கிட்டே தேடி எடுத்துருக்கிறீங்க, கிடைச்சிருச்சு. சரியா ஆசிரியர்? ஆமாங்க ஐயா. ம் சரி. நான் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரி படித்தவன் வெங்கடேசன் சொல்லுகிறார். எங்க 43ஆம் பக்கம் மேல, நான் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரி படித்தவன் என்ன சொல்லியிருக்காரு படிச்சு பாருங்க. படித்து 1960 வருடம் 1960ஆம் வருடம் பட்டம் பெற்ற ஒரு சிவில் என்ஜினியர். வளைகுடா நாடுகளில் பல அடுக்குமாடி கட்டடங்களை கட்டியவன். பல வளைகுடா நாடு கல்ஃப் கட்டிடங்களே பல அடுக்குமாடி கட்டிடம் கட்டியவன் அப்படிங்கிறார். யாரு? வெங்கடேசன். நான் வந்து பல அடுக்குமாடி கட்டிடத்தை கட்டியவன் அப்படிங்கிறார். கட்டிட்டு எங்க உட்காந்துருக்காரு? அவர் காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள பேசாம உட்காந்துருக்காரு. நான் போய் சந்திக்கிறப்பா நினைச்சு 25 வருஷம் கூட போய் சந்திக்கிறேன். 25 ஆண்டு கூட சந்திக்கிறேன். யோசிச்சு பாருங்க.
கால் நூ ஆமாங்கய்யா. கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போய் சந்திக்கிறேன். துணிச்சலா போய் சந்திக்கிறேன். அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர். ஆராய்ச்சி பண்றாரு கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கும் மன்னார்குடி கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர். சாதாரண விஷயம். 300 கிலோமீட்டர் தொலைவில் தனியா 20 வருஷம் இருக்கார். தனியா 20 வருஷம் இருக்காருங்க ஐயா. இதுதான் உண்மை. அதனாலதான் இது வெற்றி அடையும். சரியா? சரி. ஆ ஆம், சரி. பல மாடி அடுக்குமாடி கட்டடங்களை கட்டியவன் நான். கடந்த 3 வருடங்களாக வாழ்ந்து வருவது என் விலாசத்தில் உள்ள என் சொந்த கூரை வீட்டில்தான். சொந்த கூரை வீடு. எப்ப இதெல்லாம் 20 வருஷம் முன்னாடி எழுதுறாரு. சொந்த கூரை வீடு. அது ஒரு 5 சென்ட் இடம் வாங்கியிருக்காரு காட்டுக்குள்ள. ஒரு பெரிய கிராமம். இப்ப நான் எப்படி நான் ஒரு ஏக்கரை வாங்கியிருக்கேன் பாருங்க. அவர் சொல்லிதான் ஒரு ஏக்கரை ஆமாங்க. வாங்கினாங்க. விளையாட்டு இல்ல. சரி 100 சரிங்க. சென்ட். அவர் 5 சென்ட் வாங்கினா நான் 100 சென்ட் வாங்கியிருக்கேன். வாங்கினா ஒரு ஏக்கரை வாங்கணும் வாங்கினேன் நான். போன 5 சென்ட் வாங்கி எதுக்கு ஆகுது? 100 சென்ட் வாங்கியிருக்கேன். ம். அது விவசாயம் பண்ணல. 50 பேர் வந்து தங்கல். 100 பேர் தங்கலாங்க. இப்பத்துக்கு அது 10 பேர் தங்கலாம். 100 ஏக்கர் ஒரு ஏக்கர்ல எத்தனை பேர் தங்குறது? ஒரு ஏக்கரால அங்கெல்லாம் ஒரு ஏக்கரை பூரா நல்ல மரங்கள் வச்சுட்டு மரத்துக்கடியில் அக்க தூய்மை விடலாம். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 10 லட்சம் ரூபாய் ஒரு $10,000. அவ்வளவுதான். ஒரு வெள்ளைக்காரன் சிக்கிட்டானா அப்படியே முடிஞ்சு போச்சு. ஒரே மாசம் சம்பளத்தை வாங்கி எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். பண்ணிட்டோம்னா எல்லா வசதியும் இருக்கு. அப்ப அடுத்தது இப்ப மின்சாரத்துல இறங்கிடும். நான் தீவிர மின்சாரத்தை இறங்கி ஒரு யூனிவர்சிட்டியில் பூதோணும். எனக்கு ஒரு போர் பைப் போட்டிருக்கீங்களா ஐயா? எல்லாம் போட்டாச்சு. இப்ப இந்த மழை காலத்துல கண்ணு நட்டு விட்டு கண்ணுக்கு மட்டும் இந்த இரும்பு கம்பி வலைய வச்சு விட்டீங்கன்னா, நீங்க அங்க போய் தங்கங்காட்டி அது மரமாயிருமேங்க ஐயா? ஆமா 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 சொட்டு நீர் போட்டு விட்டீங்கன்னா. ஆமா ஆமா அது பண்ணணும். அது நீங்க சொல்ற சரிதான். நான் வைக்கும்பொழுது 10 அடி 12 அடி நாத்து வாங்கி வைக்கலான்னு இருக்கிறான். சும்மா அரச மரம் ஆலமரம் இது மட்டும். அரச மரம் ஆலமரம் இச்சி மரம் இது மட்டும் விக்குதுங்க. இது சரி. மாதிரி ஒரு 15 மரத்தை வாங்கி வச்சா முடிஞ்சு போகும். ஒரு 15 மரம் வச்சு வே- ஒரு 6 மாசம் தண்ணி விட்டா போதும். வேலி போடுறதுக்கு டைம் ஆகும் இல்லைங்க ஐயா? அதனால நீங்க கண்ணுக்கு மட்டும் இப்போதைக்கு அந்த இரும்பு வலைய வாங்கி வச்சு விட்டு ஆழ உயரம் வச்சு விட்டு உள்ள கண்ணை நட்டு விட்டு சொட்டு நீர் போட்டு விட்டுருங்க ஐயா. அதெல்லாம் போடலாம். அப்புறம் வேலியெல்லாம் அப்புறம் ஆடு மாடு உள்ள வந்துருமே. ஓ, ஆடு மாடு உள்ள சரி இருக்குல்ல. சரி. ஆடு மாடு உள்ள வந்துருமில்ல. என்னது? ஆமாங்க ஐயா. அது ஆடு வலையில இல்லாத தள்ளி விட்டுரும். ஆமா. யார் தண்ணி கட்டுறது? யாரு? எல்லாம் இருக்குது இல்லையா? நான் உட்காந்துருக்கு கோபியில் இருக்கிறேன். அங்க யார் தண்ணி கட்டுறது? சரி எல்லா சரி. எல்லா வசதியும் இருக்குது. இப்ப தற்காலிகமா ஒருத்தன் கோழி மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை என்ன பண்ண முடியும்? நாம அந்த வேலி அது நான் வைக்கிறத 12 அடி நாத்து தான் வைக்க போறேன். வச்சுட்டேன்னு வச்சுங்க 100 சரி பேர் வந்து சரி. தங்கலாம். இதெல்லாம் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எப்படியும் அந்த எல்லா வசதியும் இருக்கு. சகல வசதி. அப்படியே விமானத்திலேயே இறங்கலாம். அவ்வளவு வசதி பண்ணி வச்சிருக்கானுங்க. நான் கூட்டிட்டு போனேன்ல சரி அந்த சரி. கார்ல. அதுல சாலை போட்டு 5-6 வருஷம் ஆச்சுங்க. தரமான தார் சாலை. எதுவே பெரிய 20 டன் லாரியே போலாம். கல்லுல லோடு ஏத்திட்டு 20 டன் 30 டன் லாரியே போலாம். அந்த அளவுக்கு தரமான சாலை போட்டிருக்காங்க. ரொம்ப சரிங்க ஐயா. பக்கத்தால எல்லாமே. ஆனா நமக்கு இவ்வளவு இடம் நமக்கு கிடைக்கவே 100 சென்ட் இடம் நமக்கு கிடைக்காது. ஒரு ஏக்கரை கிடைக்காது. சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் அவர் 5 சென்ட் வாங்கி இருந்தாரு. இப்ப எனக்கு இதுக்கு 20 கிலோமீட்டர் சைக்கிளே போலாம். ஆனா என்னைய விட அதிகமா தைரியம் உடையவர் வந்து வெங்கடேசன் தான். அவரு தஞ்சாவூர்ல இருந்து அங்க போய் தங்கி இருக்காரு. நான் இங்க போய் தங்கிறது பெரிய விஷயமே இல்லை. நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பயிற்சி கொடுக்குறேன். நான் தொடங்குறதே பயிற்சி மையத்துக்காக தான். வெங்கடேசன் சொல்லித்தான் அதை நான் அந்த இடம் வாங்கினேன். இன்னைக்கு அதோட இன்னைக்கு சரிங்க. திருட்டு சந்தையில இன்னைக்கு 40 லட்சத்துக்கு போகுதுங்க. திருட்டு சந்தையில மட்டும் கள்ளச்சந்தையில. சரி. இப்ப அந்த இடத்த நாம தான் பண்ணணும். சரிங்க அதை ஐயா. பண்ணிட்டோம்னு வச்சுங்க. அது அப்ப அங்க வந்து 5G கொண்டு வந்துடலாம். 5G நெட்ஒர்க்லாம் எடுக்குது. ஏர்டெல் ஜியோ எல்லாம் எடுக்குது. நான் அதெல்லாம் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன். அதுக்குள்ள இந்த குவாண்டம் பேட்டரி வந்து காட்டிடும்னு நினைக்கிறேன். அந்த குவாண்டம் பேட்டரிக்கு ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர், வலுவான பிசிக்ஸ் மாஸ்டர் எனக்கு ஒன்று வேணும். இப்ப பிசிக்ஸ்ல ஆராய்ச்சி பண்றவங்க யாராவது இருந்தா எனக்கு தேவைப்படுது. பெங்களூர் சரி பத்மா சரி. லைன்ல இருக்கிறீங்களா? இருக்கேன் ஐயா, சொல்லுங்க. நீங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டில படிச்சீங்க? ஆமா சார், ஆமா சார். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? வேலூர் இருக்குதா? வேலூர்ல அதுவா? இல்ல இல்ல, சென்னை. ஓ, சென்னை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டில படிச்சு. ஓ, காட்டுமன்னார் கேம்பஸ். அது அட்ரஸ். சரி. ஆமா, உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன உதவி செய்யுங்களேன். எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு யாராவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் இந்த துறை சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஸருடைய நம்பர் அனுப்புங்க எனக்கு.
இப்பதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் கரெக்டான ஆள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஏன்னா இது வந்து இம்மார்டல் பேட்டரி கண்டுபிடிச்சாச்சு. அதை டெவலப் பண்ற எஸ்ஆர் ம், யூனிவர்சிட்டி செஞ்சிருவாங்க அவங்க. நம்ம ஸ்டூடெண்ட் பிடிச்சி ஆமா ஒரு ஆமா. சாதாரண பிஹெச்டி பண்ற ம். மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டையும் ஒரு பிசிக்ஸ் மாஸ்டரையும் வச்சு செய்ய வச்சிடலாம். புரியுதுங்களா? 10 ரூபா செலவுல செஞ்சு வச்சிடலாம். ஆக்சுவலா இவங்க வந்து அந்த ராக்கெட் லான்ச் கூட ஏதோ ஸ்பான்சர் மாதிரி பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்காரு சார். ஆ நீங்க ஆக்சுவலா அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஓனர் பச்சைமுத்துக்கிட்டே கூட நம்ம பேசலாம் சார். ப்ரொபோஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர் அந்த மாதிரி கிடைக்கும். அது பண்ணிடலாம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது அதை நீங்க எனக்கு அவர் வந்து ஆ, அவர் வந்து நேட்டிவ் சேலம், என் ஊர் தான். யாரு? சேலம் தானே? பச்சைமுத்து ஓனர். ஓ ஆமா ஆமா. எங்க அப்பா தவறிட்டார் சார். எங்க அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சவர் அவரு. ஆ அவரு அப்பா இருந்திருந்தா நான் டைரக்டாவே கூட்டு போயிருவேன். இப்ப நான் ட்ரை பண்றேன் சார். அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவரை மீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு ட்ரை பண்றேன். ஒண்ணு, நம்ம நேர்ல அப்ரோச் பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்துலயும் ஏதாவது ரெஃபரன்ஸ் மூலியமா பேச வைக்கிறேன் சார் நானு. பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டோட ஓனர் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் தான் வந்து சான்ஸ் இதா இருக்காரு. வைஸ் பிரசிடென்ட்டோ என்னவோ டிபார்ட்மெண்ட்க்கு டீனா இருக்காரு. கொஞ்சம் எனக்கு ஒரு 5 இயர்ஸ் கேப் ஆனதால நான் கொஞ்சம் ஃபுல்லா ரீகலெக்ட் பண்ணணும் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா நான் பண்ணுவேன் சார். அதுவும் அவசரம் இல்ல. அதுக்குள்ள உங்களுக்கு அனுப்பிச்சுக்கு வருதல்னா உங்களுக்கு நான் வந்து இனிமேல் என்ன வர அந்த பிஹெச்டி டிபார்ட்மெண்ட் என்ன இம்மார்டல் பேட்டரி எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கறது சாதாரண விஷயம் இல்ல. அது மண்டை போட்டு உருட்டி கண்டுபிடிச்சேன். நம்ம வந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல முடிஞ்ச அளவுக்கு ஓனரையும் நான் பாக்குறது மீட் பண்ற மாதிரி ட்ரை பண்றேன் சார். நேர்ல ஆமா அதையும் பண்ணலாம். அப்படி நேர்ல நம்ம ட்ரை பண்ணாலுமே ஏதாவது ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். அப்ப நம்ம இந்த டீன் கிட்ட போயிட்டோம்னா ஓனர் கிட்ட பைபாஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க விட மாட்டாங்க. இன்டர்னலா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஓனரையே மீட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். ஓனரும் சந்திச்சிடலாம். முதலாளி சந்திச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப முடிஞ்சிட்டு அவர் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் நாலேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டா நாளைக்கு நீங்க அதை லான்ச் பண்ணாலும் சரி, பெருசா போனாலும் சரி, உங்க மூலியமா வந்ததுங்கிறது தெரியும். நம்ம டீன் கிட்ட போயிட்டு சப்போர்ட் கேட்டுட்டா இவங்க வந்து பாலிடிக்ஸ்ல உங்க நேம் அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆமா 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 அது கரெக்ட். முதலாளி சந்திச்சலாம். அதுதான் கரெக்ட். ஆமா அவனுக்கு எனக்கு டைம் கொடுங்க. நான் கரெக்டா ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் சார். எப்படி நான் நினைக்கிறது நீ நினைக்கிறது சரியா வருது? நான் நினைக்கிறது நீங்க கரெக்டா வருது. அதுதான் இப்ப அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அவங்க அது மாதிரி நம்ம ஒரு தேடல் இருக்கிறப்ப அது பிரபஞ்சம் கரெக்டா கொடுக்கும் போல. கரெக்ட். அவங்க சொன்ன மாதிரி தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா எனக்கும் எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும்ல. ஆமா. சோ டர்னிங் பாயிண்ட் வரும்ல. நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு தேடல் இருந்தது. கரெக்டா அந்த டைம்ல உங்களை மீட் பண்ற வாய்ப்பு இறைவனா உருவாக்குனாரு. சோ எனக்கும் அந்த மாதிரி பாருங்க. அவரு அந்த அம்மா பரமேஸ்வரி 5 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணலாங்கிற எண்ணத்துக்கு போயிருக்காங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க சார். ஹைஃபை எனக்கும் அந்த தாட் ஒரு இன்சிடென்ட்ல வந்தது. இப்ப பாருங்க 5 நாள்ல இப்ப 6வது நாள் ஓடிட்டு இருக்குது. 6வது நாள் மிகப்பெரிய தோல்வி சந்திக்கிறப்ப இதுக்கு மேல நம்ம ஏன் இருக்கணும் அப்படிங்கறது வருது. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லாமே நன்மைக்கு. இவ்வளவு பெரிய தோல்வி என் லைஃப்ல நான் மீட் பண்ணலினாலும் நான் இந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்க மாட்டேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உண்மைதான்டா, உண்மைதான். எவ்வளவு கொடுமை பாருங்க. இப்ப பாருங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20% 25 நாள்ல அவங்களுக்கு பரிபூர்ணமா 6 ஆண்டு 7 ஆண்டு இருக்கிற அந்த வலி அவ்வளவு டாக்ஸிக் அங்க இருக்குதுங்க. அவ்வளவு புண்ணு இருக்குதுங்க. கொடுமையான புண்ணு. அந்த L4 L5 L6ங்கிற இடத்துல அரிச்சு போய் புண்ணாயிடுச்சுங்க. கொடுமை இது. அது வந்து எக்ஸ்டர்னலா இருக்குது. அது வந்து உயிர் உறுப்பே கிடையாது. ஆனால் உயிர் உறுப்பே இல்லாம இருந்தாலும் எப்படி ஒட்டுக்குடலை கெடுத்துக்கிற மாதிரி இவங்க முதுகு தண்டை கெடுத்துக்கிட்டாங்க. இவங்க கெடுத்துக்கல. இவங்க சாப்பிட்ட உணவு அந்த மன விரும்பி சாப்பிட்ட உணவு எல்லா இடத்துலயும் தங்குற மாதிரி அங்க போய் தங்கி உயிரை வாங்கிடுதுங்க. சில பேர்த்துக்கு என்ன தெரியுங்க, அந்த வலி தாங்கறதுக்கு ஸ்டீராய்டு கொடுப்பாங்க. கைகால் வராம போயிருங்க. நிறைய பேருக்கு கைகால் வராம போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? முதுகுந்தண்டில் ஊசி போட்டுருவானுங்க. முதுகுந்தண்டில் ஊசி போட்டா கால் வராது போயிடும். அவ்வளவுதான் முடிஞ்சது. சாக வரைக்கும் செத்தே போக வேண்டிய. காலே வராது. ஒரு கை ஒரு கால் வராதுங்க. இடது கால் வலது கை, வலது கால் இடது கால், வலது காலு இடது கை, இடது கால் வலது கால், இடது கை அல்லது வலது கால், மாறுகால் மாறுகைங்க மாதிரி நின்று போயிருங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டு நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆயிருக்குங்க. ரொம்ப டேஞ்சர் அது.
ரொம்ப ஆபத்து. அதுதான் அப்படித்தான் செய்ய வேணுங்கிறது இயற்கை. அது கீழ்நிலை மருத்துவம் அப்படித்தான் செய்யணும். கீழ்நிலை மருத்துவம் அப்படித்தான் செய்யும், அப்படித்தான் சாகடிக்கும். இது மேல்நிலை மருத்துவம். இது வந்து பரிணாம அறிவியல் மருத்துவம். இதை புரிஞ்சுக்கிறதுனா கோடியில் ஒருத்தர் தான் முடியும். ஏன் காலையில 6 மணிக்கு ஒரு நாளைக்கு 3 வகுப்பு நடத்துற 8 வகுப்பு இருக்கு. 8 வகுப்பு இருக்கு, நான் அதை பண்றது இல்லை நான். ஏன்னா மாணவர் நிறைய இருந்தா பண்ணுவேன். இப்ப இருக்கிற 2 3 பேர் தான். அப்பெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4:15 6 மணி 10 மணி 12 மணி 2 மணி 1 மணி இப்படி போயிட்டே இருக்கு. இரவு 12 மணி வரைக்கும் வகுப்பு நடத்துவேன். எனக்கு தூங்குறதுக்கே நேரம் இருக்காது. இப்போ சரி தூங்குறது 4 மணி சரிங்க. நேரம் தான் தூங்குறேன். சரி நம்ம பண்ணுவோம். விஷயம் இப்ப பாரு, நல்ல விஷயம் நடக்குது. நம்ம வந்து இந்த கார்பன் எப்படி நைட்ரஜன் உறிஞ்சுக்குதோ, இந்த பேட்டரி வந்து நைட்ரஜன் உறிஞ்சுக்குது. அதனால உலகத்திலே வந்து இந்த கார்பன் வந்து டபுள் ஆக்ட் பண்ணது இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். இந்த ஒரு 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன். 20 நாளைக்கு முன்னாடி தான். ஓ, இந்த கார்பன் டபுள் ஆக்ட் பண்ணுது. நம்ம உடம்பு டபுள் ஆக்ட் பண்ணுது. அதாவது உள்ளிருந்தே எடுத்துக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்கும், வெளியிருந்து எடுக்கிறப்ப எனர்ஜியா மாறுது. பாருங்க, உள்ளிருந்து உணவு சாப்பிட்றோம், புரியுதுங்களா? உள்ளிருந்து உணவு சாப்பிடுகின்ற பொழுது அது விஷமா மாதிரி கிக்கு கொடுக்குது. நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு கிக்கு வரும். எதை சாப்பிட்டாலும் நம்ம கிக்கு வந்துடும். கிக்கு வரும். ஆனா நல்லா இருக்கணுமா, அந்த கிக்கில் வந்து நம்ம நல்லா இருக்குன்னு நினைப்போம். ஆனா அது பாடி டேமேஜ் பண்ணும். இப்ப என்ன தெரியுமா, நம்ம கிக்கு கிடையாது, அறிவு தான் இருக்கும். விழிப்புணர்வு வரும். வெளியிருந்து எடுக்கிறப்ப எலக்ட்ரானா மாறுது, வெளியிருந்து எடுக்கிறப்ப எனர்ஜியா மாறுது, வெளியிருந்து எடுக்கிறப்ப என்னன்னா ஓப்பன் சர்க்யூட்டுக்கு போயிடுது. இது வரைக்கும் நம்ம க்ளோஸ்டு சர்க்யூட் உள்ள போட்டு உள்ளே சாப்பிட்டு உள்ளே செத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ உடம்பு ஓப்பன் சர்க்யூட்டுக்கு மாத்துறோம். ஓப்பன் சர்க்யூட்டுக்கு மாத்துக்கின்ற பொழுது எனர்ஜி வெளியிருந்து கன்வெர்ட் பண்ணுது, உறிஞ்சுதுங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. நைட்ரஜன் இங்க உள்ள போய் நமக்கு புரோட்டீனா மாறுது. ஆனா நான் கண்டுபிடிச்ச இந்த பேட்டரியில நைட்ரஜன் அந்த நியூட்ரான் உள்ள போய் புரோட்டான் தள்ளுது. ஆச்சரியமா இருக்கு. நியூட்ரான் உள்ள போய் புரோட்டான மாறுது. நியூட்ரான் உள்ள போகுது, புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அடேங்க அப்பா, இது வரைக்கும் எந்த விஞ்ஞானி இது கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா சொல்லியிருக்கானுங்க இந்த மாதிரி கார்பனுக்கு இந்த மாதிரி வந்து சிதைஞ்சுக்கிட்டே இருக்குது, தன்னைத்தானே சிதைஞ்சுக்கிட்டே இருக்குது, தன்னையோட சிதைஞ்சிட்டே இருக்குது. கார்பன் 14 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நான் செத்து போயிட்டேன்னா என்ற பாடிக்குள்ள கார்பன் 14 இருக்கும். அதை வைத்துக்கொண்டு நான் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தேன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் வந்து பீட்டா டீக்கன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இருக்குது, இந்தியாவில் இருக்கு, பல நாடுகள் இருக்கு. நீங்க 10 வருஷம் 100 வருஷம் 1000 வருஷம் 10,000 வருஷம் முன்னாடி ஒரு பூமிக்குள்ள ஒரு எலும்பு இருந்ததுன்னா, பழங்கால எலும்புகள் டைனோசர் இந்த மாதிரி செத்து போயிருக்கு இல்ல, அதை எடுத்து இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா கார்பன் 14 உள்ள தள்ளினாங்கன்னா அது எத்தனை வருஷம் உயிர் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதான் கீழடியில் ஆராய்ச்சி பண்ணாங்க. கீழடி தமிழ்நாடு தொல்லியல் ஆராய்ச்சி கூட கண்டுபிடிச்சாங்க. 5300 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழர்கள் அப்படின்னு. உலகத்துல 5000 ஆண்டுக்கு முன்னாடி எங்கேயுமே இரும்பே கிடையாது. அதிகபட்சம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி தான். ஆனால் தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் நிரூபிச்சாச்சு. அதுவும் அமெரிக்கால இந்த பீட்டா அனலிட்டிக் சென்டர் இருக்குது. அமெரிக்கால புகழ்பெற்றது. அவங்க தான் வந்து தொல்லியல் எச்சங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம செத்து போனாலும் கூட நம்ம உடம்புல வந்து அந்த கார்பன் 14 இருக்குது. ஏன்னா அது கதிரியக்க தன்மையுடையது. நம்ம சாப்பிட்ற வாழைப்பழம் பொட்டாசியம் K40 அது வந்து கதிரியக்க தன்மை உடையது. நாம் சாப்பிட்ற கார்பன் எல்லாமே நம்ம உடம்பு வந்து நேச்சுரலாகவே இயங்குது. அப்புறம் இருந்து அந்த குவாண்டம் பேட்டரி கண்டுபிடிச்சு இப்போ நான் கண்டுபிடிச்சி அது வந்துட்டு இருக்கிறேன். அதை தொடர்ந்து நான் அந்த பேட்டரியை வந்து சாகா பேட்டரி உருவாக்க வேண்டும்ங்கிறதான் நீண்ட நாள் சிந்தனை. அப்படி பண்ணும் பொழுது எனக்கு இந்த கிராஃபைட் கிடைச்சிது. நான் பல மெட்டல் ஆக்சைடு வந்து நான் போட்டு பார்த்தேன். மெட்டல் ஆக்சைடு எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. மெட்டல் ஆக்சைடு மெட்டலை வந்து ஆக்சைட் பண்ணுறது, அது பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கிற போலதான் இந்த கிராஃபைட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுகின்ற போலதான் அது தனித்துவமாக எதை நடக்குதுன்னு கண்டுபிடிச்சேன். அப்புறம் கிராஃபைட்டை பற்றி கூகுள் ரிசர்ச் பண்ணும் பொழுதுதான் கார்பன் வந்து ஸ்பெஷல் கார்பன். அது வந்து பூமியில் இயற்கை உற்பத்தியானது. அது 98.99 அதாவது 98.9% வந்து பியூரா இருக்கும். 1.1% இம்பியூரிட்டியா இருக்கும். அது இம்பியூரிட்டியா இருந்த பேர் ஐசோடோப்னு பேர். அதை படித்தேன். அதை படிச்சு பார்த்துக்கும் பொழுதுதான் நான் வந்து ஒரு சாதாரண செத்து போன பேட்டரி எடுத்து இந்த கிராஃபைட்டை வெளியே ஒட்ட வச்சு அது உயிர் வந்துருச்சு. என்னடா செத்து போன பேட்டரி எப்படி உயிர் வருது, என்னால நம்பவே முடியல. எங்க செத்து போன பேட்டரி உயிர் கிடைக்குமா? குப்பையில போட்டுருவாங்க. அந்த குப்பையில போட்ட பேட்டரி 50 பேட்டரி டப்பால வச்சிருக்கேன். இன்னைக்கு குப்பையில போட்டு ஒரு 50 பேட்டரி இன்னும் வச்சிருக்கேன். அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா 1.1 வோல்ட் இருக்கு. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேலை செய்யாது. எப்படி இவ்வளவு 100 கிராம் தேங்காய் வாங்குறான், 50 கிராம் தேங்காயை பயன்படுத்திட்டு மிச்சம் 50 கிராம் குப்பையில ஊத்துறோம் இல்ல, அதே மாதிரி நம்ம ஒரு பேட்டரி வாங்கினோம்னா 50% பயன்படுத்தணும், மிச்சம் 50% பயன்படுத்த முடியாது. என்னடா இவ்வளவு வேஸ்ட் ஆகுதுன்னு அப்புறம் அதை தூக்கி எரிய வச்சா எரியுது 60 நாள் எரியுது. என்னடா நம்பவே முடியல. என்னடா 60 நாள் 6 நாள் உயிரோ புது பேட்டரியே 6 நாளுக்கு மேலே எரியாது. புது பேட்டரிய 2 LED லைட் வச்சுன்னா 6 நாள் கூட எரியாது.
எப்படி அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, எனக்கு கவனிச்சுட்டே இருக்கு. தினம் ரீடிங் பார்ப்பேன், குறையணும். அவ்வளவு சீக்கிரம் குறையவே ஏன் இது குறைய மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அது ரெசிஸ்டர் மாதிரி வேலை செய்யுது. அப்புறம் ஏன் ரெசிஸ்டர் ஆகுது அப்படி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் இல்ல, உள்ளே இருக்கிற மிச்சமா இருக்கிற அந்த கெமிக்கலை பயன்படுத்திட்டு வெளியிருந்து உறிஞ்சுது. அதான் இது கொஞ்சம் ஒரு பங்கு இதை எடுத்துக்கிட்டு வெளியிருந்து 6 பங்கு எடுக்குது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், என்னடா இது, இதனால இது தடையாகுது. அப்ப பூமியில ஹீட் இருக்குது, பூமியில ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால இந்த பவர் பத்த மாட்டேங்குது. கெமிக்கல் பவரை வச்சு தாண்டி போற மாதிரி. இப்ப எப்படி நம்ம உயரம் தாண்டுவோம் அல்லது வந்து நீளம் தாண்டுதல் போட்டி இருக்கும். கிட்ட இருந்து தாண்டினோம்னா 2 அடி தாண்டுவோம், பின்னாடி ஓடி வந்து தாண்டோம்னா 8 அடி தாண்டுவோம். அப்ப எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இதுக்கு தேவைப்படுது, காரணம் ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அப்படி கண்டுபிடிச்சு டெவலப் பண்ணி வரும்பொழுதுதான் குவாண்டம் மைக்ரோஸ்கோபிக் டனலிங் நடக்குது. அப்புறம் வந்து மைக்ரோஸ்கோபிக் டனலிங் ஒன்று, மேக்ரோஸ்கோபிக் டனலிங் சொல்லுவாங்க, அட்வான்ஸ்ட் அப்படி ஒன்று நடக்குது. அப்புறம் வந்து 011 நடக்குதுன்னு கண்டுபிடிச்சேன். இப்படிலாம் ஒரு 3 தொடர்ந்து கண்டுபிடிச்சு ஃபைனலாக வரும்பொழுது தோரியம்ங்கிற ஒரு பவுடரை உள்ள போட்டோம்னா ஒரு கோடி ஆண்டுக்கு அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து தீராத பர்பச்சுவல் ட்ரிகர்னு கண்டுபிடிச்சேன். பர்பச்சுவல் ட்ரிகர் வேணும், இது கெமிக்கல் ட்ரிகர். 6 மாசம் 1 வருஷத்துக்கு தீர்ந்து போயிடும். அதவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கெமிக்கல் ட்ரிகர்வே கண்ட்ரோல் பண்ணி 6 நாள்ல தீர்க்க வேண்டிய அந்த 6 நாள்ல தீர வேண்டிய அந்த கெமிக்கலை நம்ம இந்த கிராஃபைட் வச்சு கண்ட்ரோல் பண்றதுனால 100 நாள் எரியற மாதிரி கண்ட்ரோல் பண்றோம். இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. பொருளாதாரம் பயங்கர மிச்சமாகும். அப்படி கண்டுபிடிச்சேன். அப்பதான் அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த வீரியத்தினால எல்லா தடையும் உடைச்சுக்கிட்டு வெளியே வருது. அது நம்ப முடியாததுனால. அதாவது கிராஃபைட் வந்து மந்தமான கடத்தி, செம்பு மாதிரி கிராஃபைட் வந்து ஒர்ஸ்ட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. இன்சுலேட்டர் மாதிரி வேலை செய்யும். இன்சுலேட்டர்னு தெரியுமா, கடத்தவே கடத்தாதுன்னு அர்த்தம். அப்படி ஒர்ஸ்ட் கடத்துல இருக்கிறப்ப பவர் ஃபுல்லா லைட் எரியுது. என் பொண்ணு இங்கிலாந்துல செஞ்சு பார்க்கறாங்க, நம்ப முடியல. அப்புறம் அவங்க அஸ்ட்ரோபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல காமிச்சிட்டாங்க, பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் வாங்கியாச்சு. அவங்க பார்த்து ஆச்சரியமா இருக்கு, எங்களால நம்ப முடியல. அவங்க பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, நான் சொல்ல அஸ்ட்ரோபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், டைரக்டா நேரடி பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் போகல, எலக்ட்ரானிக் போகல, அது பின்னாடி போக சொல்ல போறேன். முதல் நீங்க சொல்லித்தர, அவன் பிசிக்ஸ் படிச்சுட்டு தான் மேல வர்றான். எல்லாரும் பிசிக்ஸ் படிச்சுட்டு தான் மேல வருவாங்க. எல்லாரும் +2ல பேசிக் பிசிக்ஸ் தெரியாம, பேசிக் கெமிஸ்ட்ரி தெரியாம, பேசிக் பயாலஜி தெரியாம யாரும் வர முடியாது. அதான் நான் படிக்கிறப்ப, நான் படிக்கிற காலத்துல ஏபிஎல் வேதிக் உயிரை நான் 10ஆம் கிளாஸ் பாடம் படிப்பானால் டீப் ரிசர்ச் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாம் சிலபஸ் தானே வாங்குறோம். அப்படிதான் விஷயமா இருக்குது. நிறைவு செய்ய போறேன். அதனால நம்ம நல்லது நடக்கட்டும், நம்ம சந்திக்கலாம். சரி. என்னுடைய வாசகர்களுக்கு தற்போதைய நிலை தெரிய வேண்டும் என்பதற்காக என்னுடைய சொந்த வாழ்க்கையை பத்தி பேசினேங்கிறாரு. அதாவது காட்டுல இருக்கிறது, நான் நீர் குடிப்பது, பாருங்க நான் நீர் குடிப்பது பார்த்தீங்கன்னா வடிகட்ட சிறுவாடி நீர் தான். அப்ப அந்த சிறுவாடி நீர் அங்க போயிட்டு இருக்கு, அதை வாங்கி எடுத்து குடிப்பாரு. நான் போய் பார்த்திருக்கேன். எப்போதாவது அதிகாலையில் வெளியூர் செல்லும் பொழுது புறப்பட்டால் மட்டும் இந்த சீமெண்ணெய் விளக்கு பயன்படுத்துவேன். இல்லாட்டா அதுவும் இல்லை, இருட்டில் தான் வாழ்ந்தாருங்க. ஒரு எலக்ட்ரானிக், அதாவது பல மாடி கட்டடம் கட்டியவர் காட்டுக்குள்ள குடிசை கட்டிட்டு, மின்சாரம் கிடையாது, எதுவும் இல்லை, அந்த 5 சென்ட் இடத்துல உட்காந்து வேலி போட்டுக்கிட்டு ஒரு குடிசை போட்டு உட்காந்து ஆராய்ச்சி பண்றாருன்னா என்ன தைரியம் இருக்கும் பாருங்க. என்னது தைரியம்? பல மாடி கட்டடம் கட்டி, அது கல்ஃப் நாட்டுல, பணக்கார நாட்டுல கட்டடம் கட்டுறது சாதாரணமா எவ்வளவு ஹை டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு எங்க வந்து உட்கார்றாரு, ஒரு காட்டுக்குள்ள தன்னந்தெரிய கிராமத்துல. நான் போய் விசாரிக்கல, போதுமானாய் போச்சு. அந்த கிராமத்துல போய் முதல்ல இறங்கி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு என்ஜினியர் இருக்காருங்களே, இந்த மாதிரி உணவில்லாமல் வாழும் என்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு, தெரியுமான்னு கேட்டேன். எங்களுக்கு தெரியுமே, அவரு எப்போ டீ மட்டும் குடிப்பாருங்க, எதுவும் பார்த்த மாதிரி இல்லை. டீ குடிப்பாருங்க, போண்டா சாப்பிடுவாருங்க, அவ்வளவுதான் இங்க வருவாருங்க. அப்ப யார்ட்டையும் பேச மாட்டாருங்க, தனிமை, கருப்பா இருப்பாரு, வளர்த்தியா இருப்பாருங்க. அவர் அந்த காட்டுக்குள்ள இருக்காரு, இங்க இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகணும்னாங்க. அப்புறம் தான் ஆள் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க சொல்லி, அப்புறம் ஒருத்தர், அப்புறம் நானே நடந்து போய் பிடிச்சேன். நான் போய் பார்த்தா ஆளே கிடையாதுங்க, ஆளே இல்லை. எழுதி வச்சிருக்காரு, நான் வெளியூர் போயிருக்கிறேன், நான் வர்றதுக்கு இத்தனை மணி 11 மணி ஆகுன்னு அவர் துண்டிச்சீட்டில் எழுதி சொருகி வச்சுட்டு போயிருக்காரு. அதை எடுத்து படிச்சு பார்த்தேன், சம்பந்தமே கிடையாது. அப்புறம் நான் என்ன பண்ண, நான் ஒரு துண்டிச்சீட்டு கொண்டு போயிருந்தேன். இந்த மாதிரி என் பேர் இனியன், என் ஃபோன் நம்பர் வேறு கொடுத்து, என் பேர் இனி, அப்போ சின்ன ஃபோனு, இனியன்னு சொல்லி ஒரு என்னமோ நினைக்கிறேன் ஃபோன் நம்பர். அப்போ ஃபோன் கொடுக்கல, அப்போ நான் ஃபோன் தெரியாது, வாங்கவும் இல்லை. நான் சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி, 1902. அப்போ ஃபோனே வரல எப்பவுமே. அப்போ என்னுடைய பேர் எழுதி இனியன், இன்னொரு இளங்கோவன் பேர் எழுதி, இந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் உங்களை சந்திக்கிறோம்னு சொல்லி நான் எழுதி வச்சுட்டு, அப்புறம் நடந்து வந்து வண்டி பைக்கு தான் கொண்டு போயிருந்தேன். அங்கே போக முடியாது, பேருதெல்லாம் கிடையாது.
அப்புறம் அந்த கடையிலே வந்து எங்க விசாரிச்சோமோ அந்த கடை டீ குடிக்கிற அவர் டீ வந்து குடிப்பாரு ஒரு கடையில். அவருக்கு பேசினேன் இந்த மாதிரி வந்துட்டு போறேன்னு சொல்லுங்கன்னா, அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு குறிப்பு எழுதி கொடுத்தேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நாங்கெல்லாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து யாராவது விசாரிக்க எப்போ தினம் ஏதோ வருவாங்களா யாராவது, அப்போ வழக்கம் போல அந்த டீ கடைக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு தேடி 2 பசங்க வந்திருந்தாங்க, உங்க இடத்துக்கு போய் பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமா போய் அப்ப அது நடந்தது. அது நடந்த விஷயம். எதுக்கு சொல்றேன்னா, அந்த பார்க்கும் பொழுது நான் பார்த்தேன், இவ்வளவு கட்டடம் கட்டியவர், பணக்கார நாட்டுல கட்டடம் கட்டியவர், இவ்வளவு கண்டுபிடிப்பு 30க்கு மேற்பட்ட கண்டுபிடிச்சவர் ஒரு ஓடை குடிசையில இருந்து ஆராய்ச்சி பண்றாருன்னா, தனிமையில் இருந்ததான் உண்மையை அப்படித்தான் விண்வெளியில் குடியேறுவதற்கான கருவிகளை கண்டுபிடிக்க வேண்டும். இனிமேல் வெள்ளக்காரன் நம்பி பயனிலையில் எழுதியிருக்காரு. வெள்ளக்காரனுக்கு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அவனை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. நாம ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணணும், நம்ம எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னார். எலக்ட்ரிசிட்டிங்கிறது இது கிடையாது, நம்ம இயற்கையிலிருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் அட்வான்ஸ்ட் சயின்ஸ். இப்ப வெங்கடேசனை விட 1000 மடங்கு நான் மேல போயிட்டேன். இப்ப வெங்கடேசன் வந்து கிராவிட்டியை பயன்படுத்தலாங்கிற தண்ணீரை பயன்படுத்தலாம்னு சொல்றாரு. அதெல்லாம் உண்மைதான். அதை வச்சு நான் வந்து 6 ரிசர்ச் பண்ணியிருக்கேன், எல்லாம் பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அதை விட குவாண்டம் பேட்டரி கண்டுபிடிச்சிருக்கேன். கற்பனையே பண்ண முடியாது யாருமே. நல்ல வலுதான் கிடைச்சிக்கிடு குவாண்டம் பேட்டரின்னா எவனுக்குமே தெரியாது. அது கிராஃபைட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ கிராஃபைட் பேட்டரி எனக்கு மட்டும் தான் தெரியும், பொண்ணுக்கு தெரியும், அப்புறம் யாருக்குமே தெரியாது. இப்போ கையில அந்த டாக்குமெண்ட் வச்சு கையில ப்ரூஃபே வச்சிருக்கேன். அது ஆக்சுவலி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால பேரண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கிலாந்துல காமிச்சாச்சு. இப்போ இங்கிலாந்துல காமிச்சாச்சு, அடுத்த நோண்டிட்டு இருக்கிறேன். இங்கிலாந்துல அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் போறோம். அதுக்கு நான் பண்ணலாம். அதுக்கு நம்ம இந்தியால இருந்து ஆரம்பிப்போம். அதை யோசிச்சுட்டே இருந்தேன். நல்லா இந்த பிரைவேட் காலேஜ்ல இருக்கிற ஆர்வம் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வரவே வராது. ரொம்ப கேவலமா நடையும். அது யூனிவர்சிட்டி லெவல் அவங்க ஏதாவது பேர் வாங்குவாங்க. இப்போ எத்தனையோ யூனிவர்சிட்டி இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டியும் கவனம் எடுத்துக்காது. எவ்வளவு சிறப்பா இருக்காங்க. நமக்கு தேவை ஆராய்ச்சியாளர்கள் தான். பரவாயில்ல, நம்ம சந்திப்போம். சரி, முடிச்சுக்கிறோமா. என்னுடைய வாசகர்களுக்கு என்னுடைய தற்போதைய நிலையை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் மேல சொல்லியிருக்க, வேற எதுவுமே கிடையாது. கொடுத்திருக்கிறேன். வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. 2500 வருடங்களுக்கு முன்பு அரச போகத்தை துறந்து புத்தர் பெருமான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கும் பொழுது நான் ஒன்றுமே இல்லைனாரு. அதாவது 2500 வருஷத்துக்கு மேல புத்தர் வந்து அரசரா இருந்தாரு, உங்க அப்பா அரசரா இருந்தாரு. அவரே வந்து எல்லா சுகத்தையும் எல்லாத்தையும் காட்டுக்கு போய் தனிமையில் இருந்தாரு. நான் செய்யறது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரியா? மற்றபடிக்கு மாதிரி நம்ம மதியானம் 1 மணிக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். சரிங்க, நன்றிங்க ஐயா.